பகவான் கிருஷ்ணரின் பொன்மொழிகள். நீங்கள் நீங்களாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. நீங்கள் மற்றவர்களைப் போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. அமைதியாய் செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய். தீயவை யாவும் குப்பைகள் போல தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும். நடக்கும்போது கால்கள் வலிக்கும். சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும். துன்பங்களை நினைத்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும். சற்று மனதை திசை திருப்பி விட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும். எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில்தான் உள்ளது. உங்களுக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு நீ மட்டுமே பொறுப்பாக முடியாது என்பதை புரிந்துகொள். அனைத்திற்கும் காரணம் ஒன்று உள்ளது. அதை காலம் உனக்கு சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும். எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நடக்கிறது என்ற வார்த்தைகள் உனக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் உண்டு. புலம்புவதை விட்டுவிட்டு அவற்றை உனது அறிவை கொண்டு வெற்றி பெற முயற்சி செய். வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் ஒன்று போல் இருப்பதில்லை. காலம் மாற எல்லாம் மாறும். அதற்கு நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். உனது நிலை எது என்பதை முதலில் தெரிந்து கொள். அப்பொழுதுதான் உன்னை திருத்திக் கொள்ள முடியும். பிறரினால் ஏற்படும் அவமானங்களை எதிர்கொள்ளவும் இயலும். உனக்கு நடப்பவை எதுவாயினும் அதை அனுபவமாக்கி அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறி செல். வாழ்க்கைக்கு அதுவே சிறந்தது. ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் காலம் தரும். சிந்தித்து செயலாற்றுங்கள். காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மைகள் எதுவும் கிடைக்கப் போவதில்லை. யாரையும் திட்டாதே, சாபமிடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும். பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதனையும் தாழ்வாக கருதாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது. நொடியில் அனைத்தும் மாறிவிடும். இழந்ததை நினைத்து வருந்தாதே. இறை நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை தேடி வரும். உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழிவாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காலம் போல் மிக கொடுமையாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது. தவறு செய்பவர் மட்டுமல்ல, அந்த தவறை தட்டி கொடுப்பவரும், அதை கண்டும் காணாமல் செல்பவரும் தண்டனைக்கு உரியவரே. நீ செய்யும் நன்மை தீமைகளை நன்றாக சிந்தித்துவிட்டு நாள்தோறும் உறங்கச் செல். உனக்கு தண்டனையையும் நிம்மதியையும் உனக்கு படுக்கை கொடுக்கும்.